ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரே சமயத்துல அபாரமான வளர்ச்சியையும் அதே நேரத்துல பயங்கரமான சரிவையும் சந்திக்க முடியுமா? இதுதான் நாம் தமிழர் கட்சியை பத்தி இப்ப நாம பார்க்க போற ஒரு பெரிய புதிர். ஒரு பக்கம் பார்த்தா ஓட்டு வங்கி பயங்கரமா ஏறுது, ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கட்சிக்குள்ள இருந்து தலைவர்கள் வரிசையா வெளியே போயிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்த பாருங்க, அந்த முரண்பாடு உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது 2016 இருந்து 2024க்குள்ள கட்சியின் ஓட்டு சதவீதம் 8 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த கட்சியின் அஸ்திவாரமே ஆட்டம் காண்ற மாதிரி முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து வெளியேறிட்டு வர்றாங்க. இது ஏதோ 1-2 பேர் போற விஷயம் இல்ல. 2020ல ஆரம்பிச்சு இந்த வெளியேற்றம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு கணக்குப்படி கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான நிர்வாகிகள், தொண்டர்கள் கட்சியை விட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஓட்டு ஏறிட்டே இருக்கும்போது எப்படி அந்த கட்சியின் உள்கட்டமைப்பு இப்படி சரிய முடியும்? இது எப்படி சாத்தியம்? சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ ஒரு பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. இந்த வெளியேற்றத்தை நாம 3 கட்டமா பிரிக்கலாம். முதல் கட்டம் 2020ல. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி முக்கியமான தலைவர்களை வேற கட்சிகள் இழுத்துக்கிட்டாங்க. 2வது கட்டம் 2024ல. இதுதான் ரொம்ப சீரியஸ். கட்சியின் பேக்போனே சொல்லப்படுற மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து ஒரே நேரத்துல ரிசைன் பண்ணாங்க. ஆனா நெருக்கடியோட உச்சம் எப்போ வந்ததுன்னா, கட்சியை ஆரம்பிச்ச நிறுவன தலைவர்களே வெளியே போனப்பதான். வெளியே போனவங்க வெறும் லிஸ்ட்ல இருக்கிற பேர் மட்டும் இல்ல. பேராசிரியர் கல்யாணசுந்தரம் மாதிரி கட்சியின் முக்கிய பேச்சாளர்கள், களத்துல நல்ல செல்வாக்குள்ள காளியம்மாள் மாதிரி ஆட்கள். இதுல ரொம்ப முக்கியமானவர் ஜெகதீசன் பாண்டியன். நாம் தமிழர் கட்சி 2011ல அதிகாரப்பூர்வமா தொடங்குறதுக்கு முன்னாடியே, அதாவது 1999ல இருந்தே சீமானோட கிட்டத்தட்ட 26 வருஷம் கூடவே இருந்தவர். இவங்கெல்லாம் வெளியே போனது கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புச்சு. இந்த வெளியேற்றங்கள் எல்லாம் ஏதோ திடீர்னு நடக்கிறதில்ல. இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் நடக்குது. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வெளியே போற ஒவ்வொரு தலைவரோட பயணத்தையும் பாத்தீங்கன்னா அது இந்த 5 ஸ்டேஜ்ல தான் நடக்குது. முதல்ல தலைவரோட பேச்சால ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு வராங்க. அப்புறம் களத்துல இறங்கி வேலை செஞ்சு தனக்குன்னு ஒரு செல்வாக்கம் உண்டாக்கிக்கிறாங்க. எப்போ அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகுறாங்களோ இல்ல ஒரு மாற்று கருத்து சொல்றாங்களோ அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள முடிவுகள் எடுக்கிற இடத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. கடைசியில அவங்களே வெளியே போற நிலைமை உருவாகுது, இல்லைன்னா கட்சியில இருந்து நீக்கப்படுறாங்க. அப்போ கடைசியில என்ன நடக்குது? யாரு வெளியே போறா, யாரு கட்சியில இருக்கான்னு பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. தனக்குன்னு சொந்தமா செல்வாக்கு இருக்கிற திறமையான தலைவர்கள் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. ஆனா எதுக்குமே கேள்வி கேட்காம சொல்றத மட்டும் செய்யறவங்களும், கட்சிக்கு பணம் கொடுக்கறவங்களும் மட்டும் கட்சியில இருக்காங்க. சோ இந்த சிஸ்டம் திறமையை விட விசுவாசத்துக்கு, அதாவது கீழ்ப்படிதலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த மொத்த பிரச்சனைக்கும் 6 முக்கியமான அடிப்படை காரணங்கள் இருக்கு. இது தனித்தனியான பிரச்சனைகள் இல்ல, ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு தொடர்ச்சியான தோல்வி வட்டத்தை, ஒரு ஃபெயிலியர் லூப்பை உருவாக்குது. ஆக இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 6 காரணம் ஒண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்குது. பாருங்க, ஒரே ஆள் எல்லா முடிவும் எடுக்கிறதால கட்சிக்குள்ள ஜனநாயகமே இல்ல. கொள்கையில ரொம்ப இறுக்கமா இருக்கிறதால கூட்டணியும் வைக்க முடியல. அதனால தேர்தலும் ஜெயிக்கவும் முடியல. தேர்தல ஜெயிக்காததால திறமையா வேலை செய்யற தலைவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கிறதில்ல. கடைசியில அவங்க வேற கட்சிகள் கூப்பிடும்போது ஈஸியா போயிடுறாங்க. இது ஒரு விஷ சக்கர மாதிரி, உடைக்கவே முடியாத ஒரு லூப்பா மாறி இருக்கு. சரி, இந்த வெளியேற்றங்கள் பத்தி கட்சி தலைமை என்ன சொல்லுது? அவங்களோட தரப்பு வாதம் என்னன்னா, வெளியே போனவங்க எல்லாம் குப்பை மாதிரி, அவங்க போனது நல்லதுதான், இனிமே கட்சி இன்னும் நல்லா வளரும்னு சொல்றாங்க. அதாவது இத ஒரு சிஸ்டம் ஃபெயிலியரா பார்க்காம கட்சியை கிளீன் பண்ற ஒரு ப்ராசஸா பார்க்கறாங்க. இந்த நிலைமை எவ்வளவு சீரியஸானதுன்னு புரிஞ்சுக்க நமக்கு ஒரு வரலாற்று உதாரணமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு பேங்கையே குறிவைக்கிற மாதிரி ஒரு புது போட்டியாளரும் களத்துக்கு வந்திருக்காரு. தேமுதிகவோட கதையை பாருங்க, அது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அவங்களும் ஒரு கட்டத்துல ஓட்டு சதவீதத்துல உச்சத்தை தொட்டாங்க. அங்கேயும் முடிவெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள தான் எடுக்கிறாங்கன்னு இதே மாதிரி ஒரு புகார் வந்துச்சு. அங்கேயும் மாவட்ட செயலாளர்கள் போர்க்குடி தூக்குனாங்க. பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட இப்போதைய நிலைமைக்கும் அதுக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒற்றுமை இருக்கு. ஒரு தனிநபரோட செல்வாக்க மட்டுமே நம்பி கட்சி கட்டமைப்பை சரியா உருவாக்கலைன்னா என்ன ஆகுன்றதுக்கு இது ஒரு வரலாற்று எச்சரிக்கை மணி. அடுத்ததா நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம். இது சும்மா ஆள் இழக்கிற இன்னொரு கட்சின்னு நினைச்சிட முடியாது. இது நாம் தமிழர் கட்சியின் கோர் ஓட்டர் பேஸ், அதாவது இளைஞர்கள், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுக்களை நேரடியா டார்கெட் பண்ற ஒரு சீரியஸான போட்டியாளர்.
இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைப்பு ரீதியான சரிவு எங்க நடக்குதுங்கிறது தான். இது ஏதோ கட்சி பலவீனமா இருக்கிற இடத்துல நடக்கல. திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு அதிக ஓட்டு கிடைச்ச அவங்களோட கோட்டைன்னு சொல்லப்படுற மாவட்டங்கள்ல நடக்குது. இது அவங்களோட ஓட்டு வங்கியை நேரடியா பாதிக்கும். ஏன், மாநில கட்சிங்கிற அந்தஸ்துக்கே கூட ஆபத்து வரலாம். சரி, இந்த சரிவுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னதான் வழி? இந்த நெருக்கடியை சரி செய்ய என்னென்ன தீர்வுகள் இருக்கு? இந்த தோல்வி வட்டத்தை உடைச்சு கட்சியை ஒரு நிலையான அமைப்பா மாத்தணும்னா 3 முக்கியமான கட்டமைப்பு மாற்றங்களை செஞ்சே ஆகணும். 1, முறையான உட்கட்சி தேர்தல் நடத்தி எல்லாத்துக்கும் விதிகள் கொண்ட ஒரு அமைப்பு சட்டத்தை கொண்டு வரணும். 2, மண்டல தலைவர்களுக்கு குறிப்பா வேட்பாளர் தேர்வுல உண்மையான அதிகாரத்தை கொடுக்கணும். 3வது, 16 வருஷமா எல்லா தொகுதியிலையும் நின்னு ஒரே இடத்துல கூட ஜெயிக்கல. சோ இனிமேலாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற சில தொகுதிகள்ல மட்டும் கவனம் செலுத்துற மாதிரி ஒரு பிராக்டிக்கலான தேர்தல் வியூகத்தை வகுக்கணும். கடைசியா இந்த முழு பகுப்பாய்வும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு தனிநபரோட கவர்ச்சியால ஒரு கூட்டத்தை திரட்ட முடியும், சரி. ஆனா ஒரு அரசாங்கத்தை வழிநடத்த ஒரு நீடித்த அமைப்பால மட்டும்தான் முடியும். ஒரு தனிநபர் இயக்கமா இருக்கிறதுக்கும் ஒரு ஆளும் சக்தியா மாறுறதுக்கும் இடையில இருக்கிற இந்த பயணத்துல நாம் தமிழர் கட்சி எங்க நிக்குதுங்கிறத 2026 தேர்தல் தான் முடிவு பண்ண போகுது.